இந்த ஓலோ ஊபர் ரேபிடோ கார்பரேட் டாக்ஸி வந்துச்சுல, அது வந்த பிறகு உங்களுடைய ஆட்டோ வருமானம் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது? வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, தொழில் பாதிக்குது. ஏன், என்ன காரணம்ண்ணே? மக்கள் வந்து எது கம்மியாக இருக்கோ அதை விரும்பி போயிட்டு இருக்கோம். நல்லது தானேண்ணே? அப்போது மக்களுக்காக தானே எல்லாமே, மக்களுக்கோசம் தான் இது. இப்போ ஆட்டோவில் போனீங்கன்னா ஒரு பர்ஸோ ஒரு ஃபோனோ மிஸ் ஆகிடுச்சுன்னா நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். ஆமாம், நிறைய பார்க்குறோம். நம்ம அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, கரெக்டாக இந்த இடத்துல தான் யாருன்னு சொல்லலாம். ஆமாம், நீங்கள் ஒரு 10,000 கட்டிட்டு பைக் எடுக்கிறீங்க, சரி, ரேபிடோன்னு சொல்லி நெட்டில் ஆன் பண்ணி ஓகே பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்க. நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் 100 ரூபாய்க்கு போகிற இடத்துக்கு அதில் 40 ரூபா வருது. ஆமாம், 40 ரூபா வருது. நீங்கள் வந்து ஒரு ஆள் முன்ன பின்ன தெரியாத ஆள் கூட பைக்கில் ஏறி போகிறீங்க, அது உங்களுக்கு சேஃப்டியே கிடையாது. வருமானம் குறைஞ்சி போயிடுச்சு அது வந்தோடனே. அது வந்தோடனே வருமானம் குறைஞ்சிச்சா? ஆமாம். ஏன்னா இப்போ சவாரி வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக போடுறாங்க. அவங்க கம்மியாக போடுறாங்க, அவங்களுக்கு கமிஷன் மட்டும் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. சரிண்ணே. ஒரு சவாரிக்கு ஒரு 200 ரூபா போடுறாங்கன்னா சவாரி ஒரு 65 ரூபா அதிலே எடுத்துக்கிறாங்க. 200 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் வந்துருச்சு. அது 200 ரூபா போடுறாங்க 14 கிலோமீட்டருக்கு. அதில் வந்து 65 ரூபா போயிட்டா மீதி 135 ரூபா தான் எங்களுக்கு இருக்குது ஆட்டோ டிரைவருக்கு. அந்த 14 கிலோமீட்டர் ஓட்டி ரொம்ப கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ரேபிடோ, ஓலா, ஊபர் எல்லாமே வந்து முதல்ல பொதுப்படையாக சொல்லணும்னா எங்கள் தலையில் நாங்களே மண்ணவாரி போட்டுக்கிறதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்லுங்க? மீட்டர் ரேட்டுக்கு யாரும் போடாமல் பார்கெயின் பண்ணி ஓட்டுறதுனால இவங்க உள்ளே வந்தாங்க. சூப்பர், நல்ல விஷயம். ஓகேவா? இவங்க உள்ளே வந்தாங்க. இவங்க உள்ள வந்து இவங்க எங்களை அடிக்ட் பண்ணாங்க, முதல்ல கஸ்டமர் அடிக்ட் பண்ணாங்க. சரிங்களா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க சம்பாதிக்கிறத இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஓலாக்கும் ரேபிடோக்கும் ஊபருக்கும் தடை பண்ணுங்கன்னு வந்து ஆட்டோ சவாரிக்கு டாக்ஸி சவாரிக்கு யாரும் கேட்கல. பைக்கை ஓட்ட விடாதீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பைக் டாக்ஸின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஒரு ஒயிட் போர்டை எப்படி நீங்கள் பைக் டாக்ஸின்னு சொல்லக்கூடாது? பைக்கு தாங்க அது, உங்கள் சொந்த யூஸுக்காக வாங்குறீங்க, ஓட்டுறீங்க. அதில் எப்படி நீங்கள் சவாரி ஏற்றிட்டு போகலாம்? தப்பு. சவாரி எப்படி ஏற்றிட்டு போக முடியும்? நீ எல்லாம் போடு வாங்குங்க, முறைப்படி நீங்க பர்மிட் கட்டுங்க, வருஷம் ஆனால் எஃப்சி பண்ணுங்க, போய் ஆர்டி ஆஃபீஸில் போயிட்டு எஃப்சி பண்ணி ஒரு பர்மிட்டை ரினியூவல் பண்ணுற மாதிரி நாங்கள் 5 வருஷத்துக்கு கூட ரினியூவல் பண்ணுற மாதிரி நீங்களும் ஒரு 5 வருஷத்துக்கு பர்மிட்டை போடுங்க, எல்லாம் போட போட்டு பைக்கில் சவாரி ஏற்றிட்டு போங்க. யாரு வேணாம்னா? ஆமாம். இப்போ அவங்க வந்த பிறகு உங்களோட வருமானம் எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையும் எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, பைக்கை வச்சுட்டு அவன் நிற்கிறாங்க. ஒரு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பைக் ஒரு இதில் எதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? ஒயிட் போர்டில் இதுதான் கேள்வி. ஒயிட் போர்டில் இதுக்கு அலோவ் பண்ணுறீங்க. நீங்கள் பைக் ஓட்டுங்க, வேணான்னு சொல்லல, ஒரு எல்லோ போர்டாக மாற்றி ஓட்டுங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அப்போ பார்த்துக்கலாம். அதான் ஆட்டோவில் வந்த ஊபர் ஓலா எல்லாம் ஓட்டலான்னாங்க. ஆனால் ஊபர் ஓலாவெல்லாம் ரொம்ப அநியாயத்தை பண்ணுறாங்க. ஓலா கம்பெனிக்காரங்களாச்சும் காசை கட்ட சொல்கிறாங்க. ஆனால் ராபிட்டாவும் ஊபரும் காசை பிடிங்கிட்டு எங்களுக்கு 1 ரூபா கூட இல்லாமல் கொடுக்குறாங்க. தரத்துக்கு முன்னாடி நியாயமான காசு ஒரு நாளைக்கு 1000 ரூபா வந்துதுங்க. 1000 ரூபாய் கூட வருது, 500 தான் வருது. 500 தான் வருது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் இருக்கீங்களா அந்த ஊபர் ஓலாவில் இருக்கீங்களா? ஊபர் ஓலாவில் இருக்கேன், ஆனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னா கட் பண்ணிட்டேங்க? கட் பண்ணீங்க, என்ன காரணம் கட் பண்ண? காசு அநியாயத்தை இருக்கிறாங்க. அதில் கேட்குறாங்க 5 கிலோமீட்டருக்கு 150 ரூபா கொடுக்கணும். அவங்க அது கூட கிடையாமல் 120 ரூபா கொடுத்த எந்த விதத்தில் ஓலா ஊபர் ஓட்டு இல்லாத போது எங்களுக்கு வருமானம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரி, நான் எவ்வளோ சம்பாதிச்சீங்க? அப்போ 1000 1500 கூட சம்பாதிச்சிங்க. சம்பாதிக்கிறீங்க. இப்போ 1000 ரூபா ஓட்டுறதுக்கு பெரிய விஷயமா? என்ன காரணம்? எல்லாமே ரேபிடோ, ஓலா, ஊபர் தான் யூஸ் பண்ணுறாங்க மக்கள். ரெண்டாவது ஆட்டோலாம் அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ 2 வீலர் தான் மெயினாக போகிறாங்க. ஆமாம். அதனால நமக்கு எதுவுமே பாதிப்பாகுது. இப்போ அவங்க நம்ம ஆட்டோவில் இப்போ 2 வீலர் இல்லைடானா ஆட்டோவில் தான் போவாங்க. ஆமாம் ஆமாம். ஓலா ஊபர் இல்லைடானா நார்மலாக எப்படி பேசி போவாங்களோ 10 ரூபா கம்மியாக மேலேயே போயிட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அவங்க புக் பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு அப்பா இவ்வளோதான்ப்பா வருது, நீ என்னப்பா 200 ரூபா கேட்குறேன். இங்கேருந்து சென்ட்ரல் கோயம்பேடு விட்டு சென்ட்ரல் போனால் 250 ரூபா மினிமம் நார்மலாக போகிறது. நீங்கள் ஓகே 200 போகிறது இருக்கு. இப்போ 120 ரூபா 150 போனால் நம்ம எப்படி போடுறது? புரியுது. இப்போ அவங்களால எப்படின்னா நீங்களும் ஆட்டோ அவங்களும் ஆட்டோ. ஆமாம். அவங்களால எப்படி கம்மியாக கொடுக்க முடியுது, உங்களால் ஏன் கொடுக்க முடியல அந்த ரேட்டுக்கு? எங்களுக்கு அது சரி வரல. நம்ம அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா சரி வரும். நம்ம அந்த ஓலா ஊபர்லாம் ஓட்டுறதே இல்லை. சரி, நம்ம எப்பவுமே நார்மலா எப்படி போகணும் அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு மெயின். ஓலா ஊபருக்கு போயிட்டு நீ 2 கிலோமீட்டர் அப்பாற்பட்ட இருப்பாங்க, அந்த டைம் நம்மள வர சொல்லுவாங்க. நம்ம இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு அந்த 120 ரூபாய்க்கு போறதை விட லோக்கலே ஓட்டிட்டு 50 60 இங்கேயே ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்குது பெஸ்ட். ஓகே. இப்போ என்னன்னா அவங்களால எப்படின்னா முடியுது கம்மி பட்ஜெட்ல நீங்க மட்டும் ஏன்னா அவ்வளோ காசு கேட்குறீங்களா? 3 மடங்கு அதிகமாக கேட்கறதா மக்கள் சொல்றாங்க.
நாங்கள் எங்கே அதிகமாக கேட்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமிஷன் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. 65 ரூபா எடுக்கிறாங்கன்னா ஓலா கம்பெனிக்காரனுக்கு 35 ரூபா, கவர்மெண்ட்டு டேக்ஸ்ன்ற பேரில் அது ஒரு 35 ரூபா எடுக்கிறானுங்க. மொத்தம் அதில் ஒரு 65 ரூபா போயிடுது. மீதி 135 ரூபா இருக்குது. 14 கிலோமீட்டர் ஓட்டி 135 ரூபா கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு வருது? 10 ரூபான்னு கூட ஆவரேஜாக வர மாட்டேங்குது. அதனால் வந்து ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது கவர்மெண்ட் எடுத்து நடத்துனாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 20 ரூபாயில பிடிப்பாங்க. ஒரு கூட கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் கவர்மெண்ட் எடுத்து. நீங்கள் இந்த ரேபிடோ ஓலா அந்த மாதிரியான கார்பரேட் நிறுவனத்தை வந்து கவர்மெண்ட்டே நடத்தினா நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டே நடத்தினா நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆட்டோ ஓட்டணும் சேஃப்டியே கிடையாது. சரிண்ணா. இப்போ நம்ம வண்டியில் நீங்கள் போனீங்கன்னா மேலே கையை டச் பண்ண முடியாது. உங்கள் அனுமதி இல்லாமல் நான் கை டச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சாதாரணமாக பைக்கில் போனீங்கன்னா ஒரு பள்ளத்தில் விட்டா எப்படி இருந்தாலும் டச் ஆகும். சரி. அப்போ அந்தமாரி போனால் அப்போ யாருக்கு பாதிப்பு? புரியுது. எங்களுக்கு தான் பாதிப்பு அது. ஓகே. ஆனால் மக்கள் வந்து என்னன்னா எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அதனால யூஸ் பண்ணுறாங்க. இல்லை புரியுது. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் சைடில் ஒரு பொண்ணுங்களுக்கோ இல்லை வரவங்களுக்கோ பாதுகாப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? பாதுகாப்பு இல்லை உங்கள் சைடில். நீங்கள் ஆட்டோவில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நார்மலாக ஆட்டோவில் போகிறவங்களும் நிறைய பேர் வந்து தவறான சிந்தனையோட மேலே கை வைக்கிறவங்க, பிரச்சனையும் வருது, திருடும் போகுது, அந்த மாதிரி ஆட்கள் அப்போ அங்கே இருந்தால் அப்படி இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு வண்டி ஓட்டும் போது மேலே கை வைக்க முடியாது. சரி. ஒருத்தரோட அனுமதி இருந்தால் தான் நம்ம திரும்பி பார்த்து நீங்கள் கை வைக்கலாம், பேசலாம், கொள்ளலாம், கண்ணாடியை பார்த்து பேசலாம், கை வைக்க முடியாது. நீங்கள் பைக்கில் அப்படி கிடையாது. ஒரு சின்ன பழத்தில் விட்டால் நீங்கள் தோல் மேலே தான் கை வச்சா. இப்போ கல்யாணம் ஆகாமல் ஒருத்தவங்க கூட பைக்கில் எப்படி போகிறது? இப்போ கல்யாணம் ஆகிட்டு நம்ம ஒருத்தவங்க கூட ஒரு தங்கச்சி ஒரு பைக்கில் அம்புறோன்னா நியாயம். யாருன்னே தெரியாது, எந்த ஊருன்னே தெரியாது, திருவண்ணாமலை என்னென்ன ஊரில் வந்து ரேபிடோ ஓட்டுறாங்க. இந்த ஊப்பர் சாப்பாடு விற்றவங்க மொத்த பேருமே அவங்களுக்கு இப்போ வேலை இல்லாதனால இதை போட்டு ஓட்டுறாங்க. ஆனால் அது வந்து கொடுத்தது வந்து ஹேண்டிகேப்டுக்கு தான் கொடுத்தது. காலு அவங்களுக்கு இது பண்ண முடியாது, வேறு வேலைக்கு போக முடியாது, அவங்க ஓட்டி சம்பாதிக்கலாம். இப்போ இதுக்கு கொடுக்கணுன்னா கவர்மெண்ட் வந்து என்னன்னா இதுக்கு ஒரு நம்பரு கரெக்டாக இப்போ எங்களுக்கு வந்து மஞ்சா போர்டு கொடுத்துருக்காங்க. ஒயிட் போர்டு வந்து பப்ளிக். அந்த பப்ளிக் யூஸ் வந்து அவங்க டிராவல்ஸாக ஓட்டுறாங்க. அது எப்படி அனுமதிக்க கூடாது? அது அனுமதிக்க கூடாது. அதுக்கு ஒரு நம்பர் பிளேட்டு, அதுக்கு ஒரு லைசன்ஸு, அதுக்கு என்ன யூனிஃபார்மோ இல்லை ஒரு பேட்ச் மாரி எதனா ஒன்று கொடுத்தணும். இப்போ எங்களுக்கு காய் சட்டை போடலன்னா ஒரு 200 ரூபா ஃபைன் போடுறோம். அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ சப்போஸ் இங்கேருந்து ஒரு பொண்ணை நாங்கள் மெட்ரோலேருந்து எடுத்துறோன்னா ஏற்றிட்டு போயிட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னா கூட நானே எங்கேயோ தப்பான கூட அவங்க என்ன தேடி வந்துடலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ அவங்க வந்து அப்படி கிடையாது. பைக்கை அப்படியே விட்டுட்டு சிம் கார்டை தூக்கி போட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியும். இப்போ எங்களுக்கு வந்து பேட்ச் இருந்தால் தான் வண்டியை ஓட்ட முடியும். போலீஸ்காரன் எங்களை மடக்கும் போது லைசன்ஸ் எடுத்து தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கடுத்து பேட்ச் இருக்கா, இது இருக்கா, வண்டி புக் எடுத்துருவா, அப்புறம் தான் அது கேட்பாங்க. ஆனால் டூ வீலருக்கு வந்து வெறும் ஹெல்மெட் மட்டும்தான். முதல்ல மாஸ்க் போட சொன்னாங்க, மாஸ்க் போட்டாங்க, தெரியாது. இப்போ ஒருத்தர் கூட பைக்கில் போனால் கூட பக்கத்தில் போனால் மாஸ்க் போட்டால் தெரியாது. இப்போ ஹெல்மெட் வந்ததுனால இன்னும் வசதி ஆயிடுச்சு. 2 பேருமே இப்போ ஹெல்மெட்டு போயிட்டா இப்போ நீங்கள் ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணை ஏற்றிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் ரேபிடோவில், நீங்கள் என்ன நினைப்பீங்க? தங்கச்சி, அக்கா, இல்லை அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொருள், அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. இவங்க வீட்டில் 200 ரூபா கொடுக்கறத இங்கே ஒரு 100 ரூபாயில் முடிச்சுட்டு 100 ரூபா அவங்களுக்கு சிக்கனம் பண்ணுறாங்க. ஆனால் அது தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. தவறாகவும் போகுது. ஆமாம். என்ன சொல்ல வரீங்க? இப்போ என்ன எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னா இதை கவர்மெண்ட் ஏத்து நடத்த முடியாது. எப்படி இப்போ ஒரு ஓலாவோ ஊபரோ கார்பரேட் கம்பெனி பண்ற மாதிரி கவர்மெண்ட் நமக்கு எந்த இதுவும் ஒரு சப்போர்ட், அவங்க வந்து அவங்க வேலையை தான் பாக்குறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு போராடிட்டு இருக்க எங்க கிட்ட எல்லாம் வந்து யாரும் என்ன ஏதுன்னு எதுவும் கேட்க போறது கிடையாது. இல்ல ஒரு சில மாநிலத்தெல்லாம் வந்து தடை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய தொழிலாளர்கள் முன்னேற்றத்தை பாக்குறாங்க. கார்பரேட் கம்பெனிக்கு ஒத்தாசை பண்ணல. ஏன் பெங்களூர்ல கூட தான் ஓலா என்ன சொன்னாங்க, பெங்களூர்ல நீ பைக்கை ஓட்டணும்னா நான் உன்னை மொத்தமா ஆப்பே தூக்கிடுவேன்னு சொன்னோம்னா மிரண்டு போய் அவன் கம்பெனி விட்டான்ல. இன்னைக்கு இங்கேயே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. சரி, எந்த ஆர்டிஓ உங்களுக்கு ஒயிட் போர்ட்ல வண்டி ஓட்டுது? சரி, என் வண்டியில இப்ப நான் இப்ப எல்லோ போர்டு இருக்கு, சரிங்களா? நான் என்ன பண்றேன் அப்பனா ஒயிட் போர்டை வச்சு நான் ஓட்டுறேன். என்ன போலீஸ் ஓட்ட விடுமா? இல்ல சந்தேகம் விடுமா? இல்ல பொதுவா சொல்லுங்க. ஒரு ஒயிட் போர்ட்ல நான் சவாரி ஏற்று போனா போலீஸ் என்ன ஓட்ட விடுமா? ஒயிட் போர்ட்ல நான் காய்க்கு சட்டை காய்க்கு போட்டு ஓட்ட முடியுமா? அப்புறம் எப்படி நீங்க பைக் அலோவ் பண்றீங்க? இப்ப நீங்க வந்து பைக் அலோவ் பண்ணக்கூடாது, இது கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா ஓகேவா? ஆதரவு கவர்மெண்ட் நடத்தாதுங்க. அது வந்து அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வேலை கிடையாது. இதுலயே அதாவது சிறு துளி பெருவெள்ளம். ஒரு 10 ரூபா சம்பாதிச்சானா ஒரு 1000 ரூபா வரும். 1000 ரூபா தான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு லட்சக்கணக்கா மாறும், கோடி கணக்கா மாறும். இப்போ ஓலா ஊபர் எதுக்கு இந்த வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் வருமானம் இல்லையா?
வருமானம் இருக்கு. வருமானம் இருக்க போய் தானே அவங்க பண்றாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம. இதை ஒரு அமைப்பா ஒருத்தர் பண்ணி யாருக்காவது ஒரு முன்னாடி நின்று ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு கூட இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தலாம். இப்ப யாரும் அதை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க ஆனா மக்களும் வந்துட்டு ஓலா ஊபர் அது ரேபிடோல போறதுக்கு ரொம்ப விரும்புறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் தான் முதல் வார்த்தையே என்ன சொன்னேன், எங்க தலையில நாங்க மண்ணவாரி போட்டுக்கிட்டு எதுக்குன்னா ஒரு 100 ரூபாய் போற இடத்துக்கு 120 ரூபாய் கொடுமா அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. 200 ரூபாய் கொடுன்னா அவங்க யோசிப்பாங்க. 300 ரூபாய் கொடுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க. ஏன் அப்ப உங்களுக்குள்ளதான் ஒரு சங்கம் எல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த சங்கத்து மூலியமா வந்துட்டு இவ்வளவுதான் வாங்கணும் நீங்களே ஒரு ரூல் போடலாம்ல. கவர்மெண்டே எங்களுக்கு ரூல்ஸ் போட்டுருக்குங்க. அப்ப அந்த 12 ரூபா வாங்கணும்னு சொல்லி அதை வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. கிலோமீட்டருக்கு 12 ரூபான்னு போடும்போது பெட்ரோல் விலை அன்னைக்கு வந்து 50 ரூபாய் கம்மி, கேஸ் விலை 30 ரூபாய் வித்துது. இன்னைக்கு கேஸ் விலை 68 ரூபாய் இருக்கு, பெட்ரோல் விலை 110 ரூபாய் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஒரு ஆர்டிஓ ஆபீஸுக்கு போனா எங்களுக்கு சும்மா ஸ்ட்ரைட்டா வாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். எல்லாம் பண்றாங்களா, ஸ்ட்ரைட்டா போனா என்னால பண்ண முடியுமா? என்கிட்ட எல்லாமே பக்காவா இருந்தா கூட ஸ்ட்ரைட்டா போனா என்னால ஒரே நாள்ல வேலை முடியாது. அதுக்குன்னு ஒரு புரோக்கர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்தா மட்டும்தான் எல்லா வேலையும் நடக்கும். சரிங்களா? அப்படின்னும் போது எங்களுக்கு எல்லாம் டிமாண்ட் வச்சுதான் எங்களுக்கு பண்றாங்க. அதனால கொஞ்சம் நாங்க டிமாண்ட் பண்றோம், அவ்வளவுதான். அதுல நியாயமா ஓட்டுறவங்க 150 பேருக்கு மேல நியாயமா ஓட்டுறவங்க இருக்காங்க. அநியாயமா ஓட்டுறவங்க அந்த 10 ஒரு சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். அநியாயமா ஓட்டுறவங்க பண்றதுதான் இப்ப மொத்தமே வெளியே வருது. நீங்க ஓட்டுறவங்க கேட்கிற ரேட்டும் அவங்க அந்த ஊபர் ஓலா ஓட்டுறாங்களா அவங்க ரேட்டும் ஒரு 3 மடங்கு உங்களுக்கு அதிகமா இருக்கு. என்ன காரணம்? அது 3 மடங்குன்னு கரெக்டா நியாயமான ரேட்டு கேட்போம். இங்க இருந்து அவங்களுக்கு சராசரியா இறங்க தெரியும். ஆனா ஊபர்ல உள்ளவங்க போய் நான் பிக்கப் பண்றதுக்கு 1 கிலோமீட்டர் போகணும், திரும்பி டிராப் பண்றதுக்கு 8-3 கிலோமீட்டர். அப்ப 6 கிலோமீட்டர்ல வந்து நாங்க வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து 150 ரூபாய்க்கு மேல வரணும் சராசரியா. அது வராம கம்மியா கொடுத்தா எந்த விதத்துல நாங்க இதான் என்னோட கேள்வி. ஆனா இது ஊபர் கம்பெனிக்கு நம்ம கேட்டோம். நீங்க கோயம்பேடுல இருக்கீங்க. ஆமா. இப்ப டி நகர் போறதுக்கு எவ்வளவுண்ணா நீங்க வாங்குறீங்க? நாங்க நார்மலா வாங்குறது டி நகர் வாங்கி 200 வாங்கினா இப்ப ரேபிடோ ஓலால போகும்போதுல ஒரு 150 ரூபாய் வருது. அவங்களால மட்டும் எப்படி அவ்வளவு கம்மியா பண்ண முடியுது, உங்களால பண்ண முடியல? வந்து மக்களுக்கு தெரியுதுங்க, இங்க இருந்து இவ்வளவு தூரம்னு தெரியுதுங்க சிலருக்கு. ஆனா வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்து வேலை பாக்குறாங்க, இந்த ஐடி கம்பெனி பாக்குறவங்க, இந்த காலேஜ் போடுவீங்க, இவங்களெல்லாம் போட்டு பார்த்து வச்சுங்க 20 ரூபாய் கம்மியா இருக்கா, எவன் கம்மியா இருக்கானோ அவங்க அதை பாக்குறாங்க. அப்ப யாருக்கு நஷ்டம் வரும்? இதெல்லாம் இல்ல, ஆட்டோல போறவங்க பைக்ல போறவங்க சாதாரண நம்மள மாதிரி மக்கள் தானே. அதனால அவங்க எங்க 10 ரூபாய் கம்மியா இருக்கும் அங்கதானே அவங்க போவாங்க. இப்படி போனா ஆட்டோ வச்சு சொந்த ஆட்டோ சொல்றோம்ல, நாங்க என்ன போறது? நீங்க அப்ப ரேட்டு கொஞ்சம் கம்மியா போடலாம்லண்ணா, நிறைய போடுறீங்களாம்லண்ணா. நாங்க நியாயமான ரேட்டு டீ வரைக்கும் 200 ரூபா கேட்கறோம்னா அப்ப 150 ரூபா கொடுக்கணும். அப்ப 20 ரூபா கேஸ் எக்ஸ்ட்ரா இதுல இருக்கு. அப்போ நாங்க சொந்தமா வண்டி வச்சுக்கோங்க, எஃப்சி பண்றதுல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து ஆர்டி புக் வந்து எவ்வளவு செலவு எங்களுக்கு இருக்கு. அப்ப அது யோசிக்கணும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அந்த ரேபிடோ ஓலோ ஆப்லாம் இருக்கட்டுங்கிறீங்களா இல்லை வேணாங்க? இப்போ நீங்கள் இனிமேல் அந்த ரேபிடோ ஆப்லேருந்து வெளில வேணாங்க. அதெல்லாம் இருந்தா எங்க பொழப்பு சரி சொந்த வண்டியை போட்டுக்கலாம், வித்து திரும்பி ஊர்ல போய் மாடு தான் வைக்கணும். உண்மையில உங்களுக்கு நிலைமை அதுதான் உள்ள நடைமுறையில. கர்நாடகா க்ளோஸ் பண்ணாங்க, டெல்லி பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டேட்ல மட்டும் க்ளோஸ் பண்ணல. இது நம்மளாம் கேட்க முடியல. நீங்க வந்து அரசுக்கு வந்து போய் சொல்லலாம்ல, கோரிக்கை வைக்கலாம்ல. சொல்றதா நாங்க எழுதிதான் வைக்க முடியும், தண்ணியை தான் எழுத முடியும், மரத்தில் எழுத முடியாது. சரி, அந்த பிரசவத்துக்கு இலவசம்னு சொல்லிட்டு ஆட்டோலாம் ஏறி வச்சிருக்கீங்க, அது உண்மையாலுமே பிரசவத்துக்கு இலவசமா தெரியுங்களா? இலவசம் தான். ஒருத்தவங்க அடிப்பட்டா கூட தூக்கிட்டு போய் வண்டி எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் இருக்கும் தவிர அவங்க கிட்ட காசு வாங்குவோம். அப்படி காசு சில பேர் வாங்குற இருக்காங்க, ஆனா சில பேர் வாங்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியும். மனசாட்சி திட்டு செய்யறவங்களுக்கு அது உண்மை. மனசாட்சி திட்டு இல்ல எனக்கு ஆட்டா காசு வேணும் அப்படின்னு பேசுறவங்க அதெல்லாம் நம்மள கேட்க முடியாது. ஏன்னா அவங்க எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க கரெக்டா. என்னென்ன சொல்ல வரீங்க? இப்ப ரேபிடோ அந்த ஓலோ இல்லடா ஏமா வேணாம், அது இருந்ததுதானே இப்ப இவ்வளவு பிரச்சனை. அது ஓட்டுற பசங்க, அது ஓட்டுறதுன்னா பசங்க தான் இது பண்றாங்க. நம்மள மாதிரி அது எப்படி அவங்களாம் நம்மள மாதிரி தான் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இது இருந்ததுனால தானே இந்த லெவல்ல போறீங்க. இல்லனா எங்களை மாதிரி தானே நீங்க ஓட்டி ஆகணும். இப்ப உனக்கு ரூட்டே தெரியாம நீ ஆட்டோ ஓட்ட வந்துட்ட. இப்ப நான் வந்து 23 வருஷம் ஆகுது. 23 வருஷம் 99ல வந்தேன். இல்ல வாடகை தான். வாடகையா? இவ்வளவு நாளா வாடகை வண்டி தான் ஓட்டுறீங்க? சொந்த வண்டியும் இருந்தது. சரி, சொந்த வண்டி சரியில்லை, எப்சி பண்ணும்போது பண்ண முடியல. இப்ப வாடகை வண்டி இதுக்கு 300 ரூபா கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஓலாவுக்கு 300-400 ரூபா கட்டணும். நீங்களும் அந்த ஆப் யூஸ் பண்ணல? அந்த ஆப் யூஸ் பண்ணா அவனுக்கு பில்லு கட்டணும், வண்டிக்கு கேஸ் பெட்ரோல் போடணும். மிச்சம் என்ன மிஞ்சம்? ஒன்றும் இல்லை 2000 ரூபா 2500 ரூபா ஓட்டினாதான் மிஞ்சம். ஓரளவுக்கு ஒரு வைக்கலாம்.
சார் நான் ரெண்டாவது அதை ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும் பாத்தீங்களா, பேக் பெயின் தான் வருது. பேக் பெயின் ரொம்ப கஷ்டம் தான். பேக் பெயின் தான் வருது. முடியல வந்து பேக் பெயின் இல்லாதவங்களுக்கு வேணா ஓட்டிடலாம். அது இருந்தால்தான் இப்ப இந்த மக்கள் ஆசைப்படுறாங்க. அது இல்லாத போது மக்கள் நார்மலா வெளியில வந்தா கையை போட்டாங்க. ஆமா சரி, ஏன் நீங்க வந்து சங்கம், உங்களுக்கு ஆட்டோ சங்கம் வச்சிருக்கீங்க இருக்கு, அந்த சங்கத்து மூலமா ஏன் உள்ள வர்றதுக்கு அனுமதிச்சீங்க? நீங்க சங்கத்துக்கு ஃபைட் பண்ணிருக்கீங்க. அப்பவே ஃபைட் பண்ணாங்க. பண்ணாங்களா? ஃபைட் பண்ணாங்க, சக்சஸ் ஆகல. சக்சஸ் ஆகல. ரைட், சக்சஸ் ஆகாம தான் இவ்வளவு பிரச்சனைகள். இப்போ அவங்கள இப்போ என்ன அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க? ரேபிட்டோ ஊபர் வச்சிருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நார்மல் ரேட்டை விட ஒரு 3 மடங்கு அதிகமா வச்சு விற்கிறாங்க, மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உங்களால வந்து அவங்க கொடுக்குற ஆஃபரோ இல்லை அவங்க ஒரு ரேட்டு, ஒரு மினிமமான ஒரு ரேட்டு உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடிய மாட்டேது? அது கவர்மெண்ட் பார்த்து தான் ஒரு ரேட்டு போட்டு பண்ணி கொடுக்கணும், ஆட்டோவுக்கு தனியான்ட்டு. சரி, இப்போ 2 வீலருக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, வெறும் பெட்ரோல் போட்டா போதும். ஆமா, இப்போதைக்கு இன்சூரன்ஸ் எதுவுமே பாக்குறது கிடையாது. சப்போஸ் கீழே உண்டாதான் நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். எங்களுக்கு அப்படி கிடையாது, மடக்கணும்னா அதான் கேட்பாங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து இப்போ ஹெல்மெட்டை போட்டு போயிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் செலவு கிடையாது. செலவு இல்லை. 15,000 கட்டினா வண்டி கொடுத்துறாங்க, 1 லட்ச ரூபா வண்டியை. மாசம் மிஞ்சி போனா ஒரு 3500 ரூபா தான் டிவி. எங்களுக்கு அப்படி கிடையாது. எஃப்சி இருக்கு, எஃப்சிக்கு வருஷத்துக்கு எங்களுக்கு குறைஞ்சது 40,000 ரூபா செலவு பண்ணியாகும். நல்லா கண்டிஷனா குறைஞ்சது 30,000 செலவு. அது 2 வீலர் ஒன்றும் செலவு கிடையாது. அதனால அவங்களுக்கு லாபம். உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்ல வரீங்க. லாபம். அதே மாதிரி கவர்மெண்ட்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இந்த 2 வீலர் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்கல, நான் மீட்டரை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்றாங்களே, ஏன்னா அதை மீறி நீங்க காசு வாங்குறீங்க? அது மீறி காசு வாங்கணும்னா எங்களுக்கு 2013 கொடுத்தது இன்னும் ரேட்டு ஏற்றி கொடுக்கலையே. என்ன ரேட் அன்னைக்கு கொடுத்தாங்க, இன்னைக்கு ரேட் என்ன போய்கிட்டு இருக்கு நிலவரம்? அன்னைக்கு ரேட்டு வந்து கேஸ் எல்லாம் பெட்ரோல்லாம் வந்து 45 ரூபா தான், இன்னைக்கு 100 ரூபா தாண்டி 110 கிட்ட வரைக்கும். இன்னைக்கு எங்களுக்கு 60 ரூபா தாண்டி இருக்கு. இப்ப எங்களுக்கு அந்த ரேட்டு இன்னைக்கு என்ன ரேட்டு அதை ஏற்றி கொடுத்தோம்னா நாங்க ஓட்டலாம் அந்த ரேட்டுக்கு. ஆனா கவர்மெண்ட் வந்து நமக்கு மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இவ்வளவுதான் வாங்கணும் போகணும். இப்ப நீங்க ஏன்னா அதை மீறி வாங்குறதா ஒரு சிலர் வாங்குறதா சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? மீறி யாரும் வாங்குறது கிடையாது. நீங்களா மீட்டரை பயன்படுத்துறீங்களா? மீட்டர் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். பட் மீட்டர்ல யாரும் ஏற மாட்டாங்க. ஓலா புக் பண்றாங்க, ராபிட்டோ புக் பண்றாங்க, ஊபர் புக் பண்றாங்க. அதனால வந்து கஸ்டமர் வந்து மீட்டரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. புரியுது. இப்ப அவங்களால கம்மியா கொடுக்க முடியுது, ஏன்னா உங்களால கொடுக்க முடியல. அவரும் ஆட்டோ ஓட்டுறாரு, டாக்ஸி வச்சுக்கோங்களேன். அவங்களால வந்துட்டு ஒரு இங்க இருந்து கோயம்பேடுல இருந்து நம்ம டி நகர் போறதுக்கு 200 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலா நீங்க 300 ரூபா வாங்குறீங்க, உங்களால 200 ரூபாய் கொடுக்க முடியல. அவங்களால எப்படி வாங்க முடியும், கொடுக்க முடியுது? யார்? கம்பெனிக்காரங்க. ஆமா, கம்பெனிக்காரங்க எங்க கொடுக்குறாங்க? அவன் அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நம்மள உயிரை வாங்குறான். அதே ரேட்டுக்கே கஸ்டமர் கேக்குறாங்க, நம்மளால எங்க கொடுக்க முடியுது? அதனால வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் சவாரின்னு போடுறாங்கன்னு வச்சுக்க, கோவிட்ல இருந்து 2 பேருக்கு தான் வந்து பேமெண்ட்டே போடுறாங்க. 3 பேர் ஏறினா பேமெண்ட், கஸ்டமர் 4 பேரே ஏறாங்க. 4 பேரே இருக்கும் போதுல அதனோட போற பெட்ரோல் கன்வென்ஷன் எல்லாம் எக்ஸ்டென்ஸ் ஆகும்ல, அதுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா தான் கேட்டு ஆகணும். கஸ்டமர் வந்து அதே ரேட் தான் கொடுப்பாங்க. நீங்க கேன்சல் பண்ணுங்கன்னா இப்போ வந்து 1 கிலோமீட்டர் போயிட்டு பிக்கப் போயிட்டு கேன்சல் பண்ண சொல்றாங்கன்னா, கேன்சல் பண்ற டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காசு வந்து எவ்வளவு போறான்? 10 ரூபா கொடுக்குறான். 10 ரூபாய்க்கு 1 கிலோமீட்டர் போயிட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டு வந்தோம்னா 10 ரூபா கட்டுப்படி ஆகுதா? அதேதான் பிரச்சனை.